எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி ரெசிபி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே முக்கியமான ரெசிபி. எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ரெசிபி. அதுதாங்க நம்ம ரசத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அஜீரண கோளாறு இருக்கிறவங்க கண்டிப்பாக ரசம் டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்காது. ரசம் டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சளி தொந்தரவு எதுவுமே இருக்காது. அதனால் டெய்லி ரசம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரசப்பொடி வச்சு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாமே நம்ம ஒரு பேனில் போட்டு நல்லா வறுக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வறுத்தா போதும். அந்த வாசனை வர வரைக்கும் வருங்க போதும். கலர்லாம் ரொம்ப மாற வேண்டாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வறுந்துடுச்சு. இந்த மாதிரி கலர் மாறாமல் நல்லா இந்த முறுமுறுப்பு தன்மை வர அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த வாசனை வரும்போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம வறுத்து வச்ச எல்லா மசாலா பொருட்களும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் போல் புளி எடுத்து நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் சேர்த்துருக்குறேன். சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் 2 கூட சேர்த்துக்கோங்க. 10 பல்லு போல் பூண்டு தோலோடு தட்டி போட்டிருக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கைவிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சாச்சு. இதில் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடியை 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போது ரசத்துக்கு தேவையான தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நம்ம 1 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரசத்துக்கு. வாங்க இப்போ ரசம் தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் 1/4 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்க்கும் போதே உளுந்து சேர்த்திங்கன்னா உளுந்து தீஞ்சு போயிடும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது கரைச்சி வச்சுருக்கிற ரசம் கரைசலை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 10 நிமிஷம் ஆகும் ரசம் ரெடி ஆகிறதுக்கு. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போது மொத்தமாக 1 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள் ரசம் நல்லா நுர பொங்கி வருது. இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொதிச்சுதுன்னா அதோட டேஸ்ட் மாறிடும். இப்போ இதில் கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரசப்பொடியும் ரசமும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக இருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள்.